வணக்கம் பக்தர்களே, இல்ல நல்லா இருக்கீங்களா? சைக்குமா? என் குருவும் என் குருவின் குருவிக்கும் என் குலதெய்வத்திற்கும் என் சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் என் உதவி செய்கின்ற நல்ல சுற்று வட்டார எல்லா தெய்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, துன்பம், துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல பார்ப்போம். மனுஷன் எதுக்கு கஷ்டப்படுறான், ஏன் கஷ்டம் புலம்புறான், எல்லாருமே ஏன் ஒவ்வொரு இதுக்கு ஒரு புலம்புறாங்க, ஏன் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டாபிக் பார்ப்போம். எதுக்காக நான் இதை உங்களுக்கு இப்படி ஒரு டாபிக் நான் சொல்றேன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என் அனுபவங்களை தான் நான் சொல்றேன். அதுல சொல்றதுல வேணா நிறை குறை இருக்கலாம், முழுசா சொல்ல முடியாம போயிருக்கலாம், இல்லை அவங்க புரியாம ஒரு இது சொல்லாம இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மையா தான் இருக்கும், ஒரு பொய் கூட இருக்காது. என் அனுபவத்துல இருந்து அப்படியே சொல்றேன். அதாவது என்கிட்ட வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, சாமி எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எந்த பண கஷ்டம், வீட்டுக்கார சரியில்லை, பசங்க சரியில்லை, இடம் பிரச்சனை, சொந்தக்காரன் பிரச்சனை, உடம்புல நோய், பிபி, சுகரு, இப்படி பல விதமான பிரச்சனைகளை அவங்க சொல்றத பார்த்தீங்கன்னா நம்மளே மெய் மறந்து, ஐயோ பாவமா இருக்கே, இவனுக்கு தான் இந்த நோய் இவ்வளவு பிரச்சனை கொடுத்துறாரு ஆண்டவன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அப்படி சிந்திக்க விட்டுறாங்க நம்மள. அப்படி இந்த துன்பங்கள் இப்படி மனிதனுக்கு வாட்டி விதைச்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுவான் மனுஷன்? பாவம் அறியாமை. இந்த பூமியில அவன் பிறந்து தான் உணவை உண்ணுவதற்கு சுயமா சம்பாரிச்சு எப்போ அவன் தயாராகிறானோ அதுக்கப்புறம் அவனுக்கு பொறுப்பெல்லாம் நிறைய வந்துருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்து அது படிக்க வச்சு நல்லா ஒரு வேலைக்கு போன அப்புறம் தாய் தாப்பனை பார்க்கணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் பார்க்கணும், நல்லது கெட்டெல்லாம் பார்க்கணும். இவ்வளவு பொறுப்புகள் அவனை சூழ்ந்து வந்துருது. அப்ப அவன் பிறந்ததுல ஏதோ ஒரு யார் கட்டுப்பாட்டுலயே இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் சுயமா சிந்தனை எடுக்கும்போது மற்றவங்களுடைய தேவைக்காக இவன் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன் இப்படி இருக்கு, எதுக்கு அப்படி இருக்கு, ஏன் அப்படி ஆண்டவன் நம்ம படைச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தாய்மார்கள் வீட்டுல சரி கணவன் மது போதைக்கு அடிமையாயிட்டு குடும்பத்தை காப்பாத்தாம ஒரு 2-3 பசங்களை வச்சுட்டு, அதுவும் பொம்பளை பசங்க வச்சுக்கிட்டு, வருமானம் இல்லாம ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு வர்றது, பத்தியும் பத்தாம 3 வேளைக்கு ஒரு வேலை சாப்பிட்றது, வெளியில கௌரவம் போகக்கூடாது 4 பேர் முன்னாடி இருக்கு. அப்படி வேலைக்கு போற இடத்துல பாத்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு பல தொல்லைகள், பல பார்வை சரியில்லாத பார்வைகள், இப்படி பல வருது. அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வேலை செஞ்சுட்டு அது சம்பாதிச்சு அந்த காசு சாப்பிட்டு பிள்ளைங்களை வளர்க்கணும். எப்படியோ ஒரு 10-12 வருஷம் வளர்த்த அப்புறம் தான் அவங்க படிச்சு அவங்க ஒரு பெரிய திரையிலாகி அவங்க ஒரு எங்கன்னா ஒரு வேலைக்கு போய் 10 வருஷம் சம்பாதிச்சு கொடுப்பாங்களான்னு சந்தேகம் தான். அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பத்தை கொஞ்சம் மேலேற்றுவாங்க. இதுதான் இவன் வாழ்க்கையில பிறந்தது இதுதான் சாதிக்கணும், இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நினைச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியே பிள்ளைங்க சம்பாதிச்சுட்டு கொடுத்து அதை வச்சு ஏதோ கொஞ்சம் சொத்துக்கு சேர்த்து வச்சு ஏதோ ஒரு வருமானம் வச்சு ஒரு 3 வேளை கஷ்டப்படாம யார் கையாந்தாம எங்க போவோம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சூழ்நிலை வரும்போது, இந்த பிள்ளைகளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவங்க வர்ற மருமகள் எல்லாம் மருமகன்கள் வரும்போது அவங்களுடைய இது வேற இருக்கு. அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ வேண்டியிருக்கு. வந்தவங்க நல்லவங்க வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை இவங்க எதிர்பார்ப்பு அதிகமா டார்ச்சர்னா அப்போ ரொம்ப மனம் வெறுத்து நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தை குட்டியை பெற்று இது வளர்த்து இப்படி பண்ணி இது வாழ்க்கை இப்படி இருக்குன்னு இப்படின்னு மனம் வேதனை. இந்த வேதனை எல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துன்னே இருக்கும். இப்படி யாருக்குடா இருக்கு இப்படி பார்த்தா நிறைய பேருக்கு இருக்கு, நமக்கு மாத்திரம் கிடையாது. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் துக்கம் கஷ்டம் பிரச்சனை நமக்கு ஒண்டிதான் ஆண்டவன் கொடுத்துறாரு. இப்ப இவங்க வாழ்ந்த வாழ்க்கை இவங்க வாழ்ந்து இருந்த கர்மா அப்படின்னு நடக்குது எல்லாமே. அப்ப ஆண்டவன் கிட்ட போய் கேட்டுதான் கிடைக்கும். அவர் தான் நிர்ணயிச்சு அனுப்புறாரு. இந்த கர்மா நீ இப்படி எல்லாம் நீ அனுபவிச்சு இப்படி எல்லாம் நீ போன வழியில வேணா வேற வேற இருக்கலாம். ஒரு நோய் நொடியா இருக்கலாம், சாப்பிட்றதுக்கு காசு இல்லாம கஷ்டப்படலாம், இல்லை கனவு சரியாம இருக்கலாம், இல்லை மனைவி சரியாம இருக்கலாம், சொந்தக்காரங்க சரியா, இப்படி வழிகள் தனித்தனியா பிரிச்சு நீங்க பாருங்க. நல்ல பணக்காரன் நல்லா வசதியா இருப்பான், நல்லா வசதியா இருப்பான், ஆனா அவனால சாப்பிட முடியாது, அவனோட நோய். நல்லா ஆரோக்கியமா இருப்பான், நல்லா வேலை செய்வான், ஆனா வருமானம் இருக்காது. நல்லா படிச்சிருப்பான், அம்மா அப்பா 2 பேர் படிச்சிருப்பாங்க, ஆனா புள்ள முட்டாளா இருக்கும். அம்மா அப்பா வாத்தியாரா இருப்பாங்க,
ஆனா புள்ள வந்து முட்டாளா இருப்பான், ஊதாரியா இருப்பான். இதுக்கு என்ன இப்ப சொல்றது? அப்ப நல்லா உழைக்க கூடனா இருப்பான், உழைச்சு சம்பாதனை அடிப்பான், ஆனா உழைப்பான், ஆனா உழைப்புக்கு அந்த ஊதியம் கிடைக்காது. அதை வச்சு அவன் மேலே முடியாது. இப்படி ஏற்றத்தாழ்வோட தான் இந்த பூமியில வந்து சூழ்நிலை இந்த ஓடிட்டு இருக்கு. ஆனா பெண்கள் வந்து அறியாமை, அவர்கள் இயற்கையாகவே வந்து கேட்டது கிடைக்கணும் பேராசைப்படுறதுக்கும் அவங்க வந்து இயற்கையா அந்த குணம் அதிசயங்கள் இருக்கும். அது தவறு கிடையாது. ஆணுக்கு ஒரு குணம் தான், பெண்ணுக்கு ஒரு குணம் இருக்கும். அப்படிதான் வச்சிருக்காங்க, பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படிதான் வச்சிருக்காங்க. அப்பதான் அந்த வாழ்க்கை நல்லா வந்து சுவாரஸ்யமா போகும். ரெண்டும் எதிர்முனை கூறா தான் ஒன்றும் ஆகாது. ரெண்டுமே ஈக்குவலா பலசாலி ரெண்டு பேரும் சண்டை போட்டான்னா ஒன்றும் ஆகாது. அதுல யாருன்னா ஒருத்தருக்கு தாழ்ந்து இருக்கும் போது அது முதல்ல ஒருத்தன் வென்றிருப்பான், ஒருத்தன் தோத்துருப்பான் அப்படின்னு அதை தரம் பிரிச்சு சொல்ல முடியும். இது தரமானது, இது தரம் இல்லாது, இது சத்து இருக்குது, இது சத்து இல்லாது அப்படி சொல்ல முடியும். அதனால வந்து அப்படிதான் இறைவன் வச்சிருக்கேன். இரவும் பகலும் எப்படி நமக்கு வாழ்க்கையில நடக்குதோ அதே மாதிரி வச்சிருக்கேன் எல்லாமே. அந்த சூட்சுமங்கள் அப்படி. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்ன்றாங்க. எதை கஷ்டம்? அவங்கள பத்தி தான் நினைக்கிறாங்க, உங்க குடும்பத்தை பத்தி நினைக்கிறாங்க, பிள்ளை பத்தி நினைக்கிறாங்க, உலகத்தை பத்தி நினைக்கிறாங்களா, மற்றவங்களை பத்தி நினைக்கிறாங்க கிடையாது. சுயநலம். உனக்கு நமக்கு வந்து துன்பம் வந்துச்சு, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது கடந்து போறதுக்கு என்ன வழியா கொஞ்சம் காலம் பொறுத்து இருக்கணும். அது கடந்து போயிடும். அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் எதுவுமே நிக்காது. சந்தோஷமும் நிக்காது, கவலையும் நிக்காது. எதுவும் நிரந்தரம் கிடையாது. சந்தோஷம் வந்த மாதிரி நீங்க துடிக்கிற குதிக்கிற 4 பேர்கிட்ட போய் சொல்ற பெருமை எல்லாம் வரும். ஆனா துக்கம் வந்தா சொல்ல முடியல. ஆனா துக்கத்தோட வலி அதிகம், சந்தோஷ வலி கம்மி. அப்ப இது எதுவுமே நிரந்தரம் இல்லாத இது ரெண்டுத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அப்போ உனக்கு துன்பம் கிடையாது. சரி வந்துருச்சு பிரச்சனை, இப்ப உடம்பு சரியில்லை, என்ன பண்றோம்? டாக்டர்கிட்ட போறோம், சரியாகல, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் பாக்குறோம். அது மாதிரிதான். அப்போ ஒரு கோயிலுக்கு போய் அங்க போய் சாமி கும்பிட்டு ஒரு அமைதியா மனசை அமைதிப்படுத்துறதாங்க. மனசு நீ அமைதிப்படுத்தினா அங்க இருக்கிற இயற்கை ஆற்றல் உங்க உடம்புல எது கம்மியா இருக்கோ அந்த இயற்கை ஆற்றல் உங்களுக்கு வந்து உள்ள அந்த உடம்பு வந்து அது ஈர்த்துக்கும், சமப்படுத்திக்கும். அப்போ அந்த கஷ்டமோ அதெல்லாம் தாங்கிறதுக்கு சக்தி உனக்கு உடம்புக்கு கிடைக்கும் போது நீ நல்லா சிந்தனை செஞ்சீங்களா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன வழியோ அதை வந்து நீங்க பார்க்கலாம். இப்படியா இது சராசரி மனித வாழ்க்கையில் நடக்கிறது தான். இதுக்கு வந்து ரொம்ப மெருகூட்டி அது ஊட்டி துக்கம் கஷ்டம் அது அப்படி எனக்கு ஏதோ வந்துச்சுன்னு ஒரே ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியா இருந்தா எல்லாமே அது சரியாயிடும். அதுக்கான வழி கிடைக்கும். யாருக்கும் வந்து துக்கம் நிரந்தரம் கிடையாது. இது துன்பமும் இன்பமும் எதுவும் நிரந்தரம் கிடையாது. நீ நல்லா பாருங்க. ஒருத்தனை ஒரு குடும்பத்தை பார்த்தோன்னா அவ்வளவுதான் இன்னையோட முடிஞ்சு. 2 பசங்க இருப்பாங்க, பொம்பளை பசங்க இருப்பாங்க. அதுக்கு எதனா ஒரு நல்லது கெட்ட பண்ணணும். அந்த நேரத்தை பார்த்து வீட்டுக்காரன் தவறிடுவாரு. வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு. டெய்லி கூலி வேலைக்கு போனாதான் சம்பாதிக்கலாம் இருப்பாங்க. அவர் கணவர் இறந்துருவாரு. இந்த அம்மாவுக்கு நோய், சொந்த பந்தம் எந்த ஆதரவும் கிடையாது. அவ்வளவுதான், இந்த குடும்பம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு போற வரவெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவன் யார் மூலமா ஒரு மனிதன் மூலமா தான் அவன் உதவி பண்ணுவார். ஏதோ ஒரு உதவி அந்த குடும்பத்தை மறுபடியும் லிஃப்ட் ஆக்கு. எல்லா இடத்துலும் நடக்குது. அதனால இந்த உதவி என்ற ஒரு மனப்பான்மை சில குணங்கள்லாம் இருக்காங்க மக்கள், இல்லாம இல்லை. அவங்களுக்குள்ளதான் இந்த இறைவனுடைய ஆற்றல் வந்து உள்ள போயிட்டு தான் அது நல்ல விஷயங்களை செய்யுது. அப்படிதான் நிறைய பேர் துன்பப்படுறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறாங்க. நடக்குது, அது கண்டிப்பா 100% நடக்குது. அது என்னோட வாழ்க்கையில என்கிட்ட வர கிளைண்ட்டுங்க நிறைய பேர் சொல்லி அப்படிலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம கிடையாது. அதனால எதுவுமே நிறந்த கிடையாது. ஆனா நீ வாழ்ற வாழ்க்கை, இங்க இருக்கிற சூழ்நிலைகள் நடவடிக்கைகள், மற்றவங்களுக்காக நம்ம நடிக்கிறது, போலி கௌரவம், போலி மானன்றது, ஈனன்றது, இதுக்காக நம்ம வாழ்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. உள்ளுக்குள்ள நம்ம வாழ்றது வந்து வாழ்க்கைய வந்து இந்த ஒரு கடமை கட்டு யாரும் வந்து நிம்மதியா வந்து சந்தோஷமா வந்து நம்ம எதுக்கு பிறந்த கேள்வி நீ கேட்டால நிறைய பேருக்கு கேள்வி தெரியாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க, என்ன நல்லா படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், நல்லா குழந்தை குட்டி பார்த்தோன்னா அது படிக்க வைக்கணும், அது கல்யாணம் பண்ணணும், பேரம் பத்தி எடுக்கணும், ஒரு வீடு கட்ட ஒரு காரணம், அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் எல்லாமே. இப்ப அதை ஒருத்தன் பண்றதை பார்த்து நம்மளும் அப்படிதான் பண்ணாதான் இந்த பூமியில நமக்கு வந்து பெரிய கௌரவம், நம்ம பெரிய ஆளு, 10 பங்களா வச்சுதான் நம்ம பெரிய ஆளு, 4 அரசியல்வாதி தெரிஞ்சது நம்ம பெரிய ஆளு, ஒரு டாக்டரா இருந்தா நம்ம பெரிய ஆளு, ஒரு வக்கீலா இருந்தா ஒரு பெரிய ஆளு, இப்படி நினைச்சு இதுதான் பெரிய ஆள் நினைச்சுன்னு கிடக்குறாங்க. ஆனா இந்த நான் சொல்ற இந்த வக்கீல் டாக்டர் பெரிய கோட்டீஸ்வரன் அரசியல்வாதி எல்லாம் போயிட்டு
இப்போ மகான் காலில் போய் விழுவான். அந்த மகான் பிச்சைக்காரன் மாதிரி சுத்தின்னு இருப்பாரு. மலமும் ஜலமும் ஒரு இடத்துல கழிச்சிட்டு இருப்பாரு. அசிங்க அசிங்கமா அவனை திட்டுவாரு. அவன் பார்த்தல பொறாமையா இருக்கும், கிட்டே போக மாட்டாங்க. அப்படியே ஒரு இடத்துல அங்க போய் சரணராய் கீழே விழுந்து கிடப்பான் காலில் சரணாகதியா. இவன் கொடுக்குற என்ன எதுவும் வாங்க மாட்டேன். பாத்தீங்களா, இதுதான் வாழ்க்கை. அந்த உடலுக்கு எதனா நோய் வந்துச்சுன்னா முடிஞ்சு கதை, அவ்வளவுதான். இப்போ காலகட்டத்தில் நீங்க சம்பாதிக்க காசெல்லாம் நீங்க உடம்ப பாத்தீங்கன்னா, உடம்புக்கு நோய் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் மொத்தம் காசை கொடுக்க வேண்டியதான். அவன் ஹாஸ்பிட்டல் மேல ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு போயிட்டே இருப்பான். உண்மையான சுடுகாடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனா ரிட்டர்ன் வர்றது டவுட்டா இருக்கு. அது மாதிரி இருக்கு சில ஹாஸ்பிட்டல்கள். அதான் தொழிலாகி போய் மருத்துவம் வந்து சேவைன்னு போய் இப்போ வந்து அது தொழிலாகிடுச்சு. அதுக்கு தான் இந்த சுத்தம் அந்த ஸ்பெஷாலிட்டி அதான் வசதி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி தர சொல்லி அதுக்கு பில்லெல்லாம் போட்டு நம்மளை காலி பண்ணிடுறாங்க. அவனுக்கு ஏழை பணக்காரன் அதெல்லாம் கணக்கு கிடையாது. போர்த்தால இந்த கொரோனாவில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கொரோனாவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கொரோனா வந்தது, சுனாமி வந்தது, என்னென்னு என்ன மக்கள் வந்து மனிதர்கள் வந்து இன்னும் அந்த இயற்கை என்ன சொல்ல வருதுன்னு உணர்ந்து இவங்க இன்னும் அதை உணரலை. அது முடிஞ்சு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்படி இருந்தால் இந்த உலகம் என்ன ஆகும்? இது கழிவு, அப்படிதான் அழிய போகுது. இருந்தாலும் நம்ம கண்ணால சில மனிதர்கள் கஷ்டப்படும் போது, அதுவும் பெண்கள் தான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வரவங்களாம் நிறைய பெண்கள் தான். அவங்ககிட்ட வந்து அவங்க சொல்ற கஷ்டத்தை சொல்லும் போது அவங்க கூட நம்ம ஏதோ ஒரு சன்மானம் கூட நம்ம வாங்க முடியல, கேட்க முடியல, அந்த கண்டிஷன் ஆயிடுது. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசை, இவர்கிட்ட போயிட்டா நமக்கு சரியாயிடும், சாமி கிட்ட பேசினா சரியாயிடும், சாமி அதுக்கான விஷயங்களை செய்வாருன்னு நம்பி வந்துடுறாங்க. வேற வழி கிடையாது. அவங்க கொடுக்குறாலோ கொடுக்கலையோ ஏதோ ஒன்று சரி நம்மளா முடிஞ்சு செய்யணும். ஆனால் சில பேர் அதுவும் போய் பேசுறாங்க. இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு வராம அது இருந்தா இருக்குது சாமியை நான் எவ்வளோனா தரேன் அப்படின்னு சொன்னா சாமி நிறைய கேட்டு வரும். நம்மளை அதை வச்சு என்ன பண்றதுக்கு நம்ம நிறைய வாங்கிட்டு வரும் பயந்துக்கிட்டு. இப்படி சில இப்படியும் இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாரையும் ஒரே மாதிரியே பார்ப்பாங்க. நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இருக்கிறாங்க. சாமியாரு சித்தர்கள், நல்ல சித்தரு கெட்ட சித்தரு எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாமே எல்லாம் கிடையாது. நீ தேர்ந்தெடுக்கணும். உன் மனசாட்சி சொல்லணும். உன் மனசாட்சி வந்து சொல்லணும், இவர் தான் நமக்கு கரெக்டான ஏத்தாளு, நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு ஆலோசனை சொல்றதுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல ஆத்மான்னு நீ உணரணும். அந்த உணரக்கூடிய சக்தி உனக்கு இருக்கணும். நீ ஏன் ஆத்மா உனக்கு சுத்தமா இல்லை, நீ ஏன் நல்லவன் உனக்கு எப்படி வரும்? வேற அதுக்குதான் ஆத்ம சுத்தம் பண்றதுன்னா அமைதியா இரு, எதுவும் பண்ணாத, உன் அறிவுக்கு எட்டின வரைக்கும் எந்த நீ தவறும் பண்ணாத, உன்னால முடிஞ்சா நாளைக்கு 4 பேருக்கு உதவியாரு, உபத்திரமா இருக்காத. ஃபர்ஸ்ட் உன்னோட உடலை பாரு, உன் ஆத்மா பாரு, அதுக்கப்புறம் பொட்டாட்டி புள்ளைய பாரு, உன் குடும்பத்தை பாரு. உன்னோட வறுமையை நீ போக்கிக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் நீ வந்து சரி பண்ணிக்கணும். அதை சரி பண்ண நீ வந்து உணர ஆரம்பிப்ப. சில விஷயங்களை உணர. இப்ப நம்ம யாரு, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்னு வச்சுக்கணும். ஆனா அப்படி இருக்கிறாங்க மக்கள். இப்போ கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிட்றாங்க, வாசுபட்டி வந்து வெளியே வந்த உடனே எல்லா கதையும் மறுபடியும் சட்டையை மாத்திக்கிறாங்க. கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு கைட்டு உள்ள போகும்போது நல்ல திருப்தியா எல்லாம் பொதுவா ஆத்மா சந்தோஷமா நல்லவங்க மாதிரி நல்ல மனசு நல்ல பேச்சு, அது பண்ணோம் உதவி பண்ணோம் அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லுவாங்க. மறுபடியும் வந்து அந்த செருப்பை மாட்டினா அடுத்த வேலைக்கு போய் பார்ப்பாங்க. இதை பண்ணணும் அதை பண்ணணும் இது செய்யணும், அதை விட்டுட்டு போயிடும். இப்படிதான் இருக்கிறாங்க. அதான் கோயிலுக்கு போறோம் பார்த்தீங்கன்னா ஆனா தான் பெண்ணை தான் அப்படியே நக்கங்க வாட்சி கீச்சி பட்டு புடவை புஷப்பட்டு 4 பேர் தெரியணும் காட்டணுன்ற மாதிரி அங்கே போய் சாமி கும்பிட்றது. அங்கே இந்த புடவை எந்த ஆனன்றது. இவங்க சாமி சாதாரணமா ஏதோ கஷ்டத்தை சாமி கும்பிடுவாங்க. அவங்க இதை பார்த்தோன்னா உடனே அவங்க மனசு மாதிரி இவங்க நம்மளாம் இப்படி இல்லையே கடவுளே, நான் எனக்கு ஒரு பட்டு புடவை வந்து நான் வாங்க மாட்டேன், நான் என் வீட்டுக்காரர் காலை விட்டு இறங்கி ஒன்றும் தரிசிக்க மாட்டேனா, எப்படி இப்படிலாம் அவங்க மனசுல போய் அங்கே வேண்டிக்கிறாங்க சாமியை. என்ன பண்றது, இப்படி அறியாம இருக்கிறாங்க. அதனால நீங்க உணரணும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதோ சொல்றது சாமி உணர்வுன்னா ஆன்மீகத்தில் நமக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாத அப்படின்னு உணரணும் கிடையாது. நீங்க யாரு, நம்ம செய்யற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் செய்கிற செயலை வந்து கரெக்டா இருக்கா, நம்ம செய்யற செயல் யாருக்கும் பாதிப்பு இல்லையா, அது நமக்கு நன்மை பயக்குதா, இது நிரந்தரமான ஒரு நன்மையா இல்லை இடைக்கால நன்மையா அப்படின்னு யோசிங்க. அந்த அறிவு, அதுக்குதான் ஆண்டவன் அறிவு நம்ம கொடுத்துருக்க. அப்போ உன் துன்பங்கள்லாம் வந்து போயிடும். எப்ப நீ உணர ஆரம்பிக்கும் உன் துன்பங்கள் உன்னை விட்டு ஓடிடும், ஒதுங்கிடும். நீ எதை பத்தி யோசிக்காம சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணுமா இருந்தா சாப்பிட்றது, அந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று சம்பாதிச்சுமா அதை ஓட்டுறது, அதை கொஞ்சம் கொஞ்சமா வச்சு போட்டுறது, அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன செய்யுது யோசிக்கிறீங்க இல்லைங்க. அப்போ துன்பங்கள் வரும். துன்பங்களோட சேர்ந்துதான் நீ வாழ்ந்துன்னு இருக்கணும். வறுமையான வாழ்க்கையா தான் நீ வாழ்ந்துன்னு இருக்கணும். எவனு நல்ல உணவு நல்லா சாப்பிட்றானோ, ஒரு வேலையாவது திருப்தியா நல்லபடியா சாப்பிட்டு
ஆரோக்கியமா எவன் இருக்கா அவன் தான் பெரிய செல்வம். நோய் நொடி இல்லாம வாழ்றதான் சந்தோஷம். நீ வந்து கோயிலுக்கு போனா அதுக்கு போன இது போன அதெல்லாம் ஒன்றும் கும்பிட வேண்டியதில்லை, எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீ சாப்பிட்ற சாப்பாடே உனக்கு தெய்வம், நீ சுவாசிக்கிற சுவாசமே உன்னுடைய தெய்வம். சிவன் எல்லாமே அதுல அடங்கிடுது. இந்த காற்று இல்லைன்னா இந்த மனித இனமையில, இந்த பூமியில, இந்த உலகமில்ல, எந்த ஜீவராசியில இந்த காத்து தான். இத்தனை கோடி மக்கள்ல இருந்து இவ்வளவு ஜீவராசி, இவ்வளவு மரங்களுக்கெல்லாம் வந்து இந்த காத்து தான் உயிர் கொடுத்துட்டு இருக்குது. காத்து இல்லைன்னா எதுவும் கிடையாது. இவ்வளவு மாரி நம்ம வாழ்க்கையில இவ்வளவு தத்துவம் இருக்கு. நம்ம சாதாரணமா நம்ம மூச்சை பத்தி நம்ம கவனிக்கிறதே இல்லை. இந்த காத்து தான் நம்ம காப்பாத்துன்னு நினைக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம உயிர் காப்பாத்துன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது கிடையாது. சாப்பாடுன்றது சும்மா ஒரு அர்ஜென்ட்டுக்கு சாப்பிட்றாம உடனே நீ சாப்பிடாம இருந்தாலும் மூச்சை கொண்டு நீ வாழ்ந்துக்கலாம். ஆனா வெளி உலகத்துல இந்த பூத உடம்பு இது அன்னமய கோஷம், இது வந்து உழைக்கிறதுக்கு சில கடினமான வேலைகளை செய்கிறதுக்கு வந்து இந்த உடல் அந்த வேலை செய்யும் போது சில சக்தி ஆற்றல் உடனே தேவைப்படுறது இந்த உணவு நம்ம சாப்பிட்றோம். நடக்கிறோம், தூரமா ஏந்திக்கிறோம், போறோம் வரோம், அதெல்லாம் அந்த உணவு தேவைப்படுது. ஒரே இடத்துல மௌனமா உட்காந்துட்டு நகராம இருக்கும்போது அந்த உணவு தேவையில்லை. காத்தே உணவு. அவ்வளவுதான். கடவுளுக்கு காத்து இருக்கிறவனுக்கு, கடவுளை பார்க்கணும் காத்து இருக்கிறவனுக்கு காற்றே உணவு. அவ்வளவுதான். அப்படி வந்து துன்பங்கள் வர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நடைமுறை வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனைக்கு தான் நம்மளை வந்து தாக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு கடன் வாங்கியிருக்கலாம், கொடுக்க முடியாம போயிருக்கும், அது ஒரு அவமானம், அசிங்கம். இப்படி மனிதன் அவமானப்படுத்துறது, மனிதன் செய்கின்ற செயல்ல வர துன்பங்கள் தான் இப்ப நீங்க நமக்கு துன்பங்கள். இரையாற்றல் செய்து நமக்கு எந்த ஒரு துன்பம் அவங்க கொடுக்கல. அவங்க கரெக்டா தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த இயற்கை பிரபஞ்சம் கரெக்டா தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இறைவனுடைய நீ கேட்கறது வந்து கரெக்டா கேட்கணும். அது கேட்க தெரியல, சுயநலமா கேட்கறீங்க. ரெண்டாவது கேட்கறீங்களா, ஒரே வாட்டி கேட்டு அதை வாங்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா அதை வச்சு நம்ம நடத்தணும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துக்கு ஏன்னா இறைவன் வந்து வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்க. நீ அப்பப்போ ஒரு பிரச்சனை வருவே, சொல்லுவேன், முடிச்சுப்ப, ரெண்டாவது டக்குன்னு போவேன், அது மாதிரி ஒண்ணு பண்ணுவேன், அப்புறம் மறுபடியும் வருவேன், மறுபடியும் பிரச்சனை கேட்பேன். இப்போ ஒரு பைக் இல்ல சாமி, எனக்கு பைக் இல்ல, பைக் வந்தா நல்லா இருக்கும், சரி ஒரு பைக் வந்துடும், அதோட முடிச்சுப்பியா, முடிக்க மாட்டேன். அது மேல் கொண்டு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எதாவது வாங்கி, அதை விட்டு சாமி பைக் இப்ப நான் கார் வாங்க சொல்லுவேன், காரு அப்புறம் வீடு கொடு, அப்புறம் எல்லாம் கொண்டாடி கொடு, அப்புறம் எல்லாம் பொண்ணை கொடு. இப்படியே எல்லாம் கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிறதுக்கு அப்புறம் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற, இது எதுக்கு போற, ஒண்ணு தேவையில்லையே. உனக்கு மொத்தமா கடவுள், அவர் உலகத்துக்கே கடவுள். புரியுதுங்களா? அது மாதிரி அப்போ இப்படி எல்லாம் வந்து துன்பப்படுறாங்க. இது இன்னைக்கு வந்து நோய் நொடியால ரொம்ப துன்பப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க செய்யற தொழில், இயற்கையா எந்த நேரத்தில் தூங்கணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எவ்வளவு நேரம் தூங்கணும், இந்த உடலை எப்படி பேணி பாதுகாக்கணும், இந்த உடலை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு தெரியல. அப்போ இந்த தெரியாதப்போ இந்த உடலுக்கு கண்ணாமண்ணு கண்டதை சாப்பிட்டு உஷ்ணமாகி, அப்போ ஒருத்தர் பேச்சுவார்த்தை நம்ம பேசும்போது உஷ்ணத்தினால நமக்கு வந்து பேச்சு பதட்டம், அந்த பதட்டத்துல வார்த்தைகள் வருது, வல்கரான வார்த்தைகள் வருது, ஒருத்தர் மனசை புண்படுத்துறது. நம்மளோட பலவீனம் இல்லாதவங்கிட்ட போய் சண்டை போட்டு திட்டினா அவன் மனசுலயே சாம விட்டு போயிடுவான். இப்படி கர்மா வரும். ஆனால வந்து பேசுற நல்ல பேச்சு, நல்ல சிந்தனை, ஒருத்த மனசு அதிராம பாதிக்கப்படாம பேசுறதுக்கு நம்ம கத்துக்கணும். அப்போதான் இந்த துன்பத்துல இருந்து விடுபட முடியும். யாரு எவ்வளவு பேர் கெட்ட வார்த்தைகள் நம்மளை திட்டினாலும் நம்ம எதுவும் பேசக்கூடாது, மௌனமா இருக்கும். என்ன சாமி இதெல்லாம் நடக்குது இந்த வாழ்க்கையில, அப்பெல்லாம் இருந்தா நம்மளுக்கு காலி பண்றோம் சாமி. ரோட்ல போன கழுத்துல நகைய ரத்தம் போயிடலாம், அடிச்சு புடிங்கி போய் நம்ம வேடிக்கை பார்க்க முடியுமா, நிற்கும் நின்றுட்டு அப்படின்வோம். உன்னால முடியாதுக்கு நீ சும்மா இருக்கணும். அதுக்கான சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. நீ அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா அதை நீ வந்து அதை மறுபடியும் சரி பண்ணிடலாம். வேற வழி கிடையாது. நீங்க வந்து மௌனமா தான் இருக்கணும். மௌனமா தான் பல பிரச்சனை. இப்ப நீ போய் திருடம் பிடிங்கிட்டா திருப்பி போனா கத்தி திருப்பி புதிட்டானா போனீங்க, அப்படியெல்லாம் இருக்கு. அப்ப நீ வந்து ஒரு நல்ல மன ஆற்றலோட, நீங்க நல்ல எண்ணத்தோட, நல்ல செயல்பாடோட, நல்ல நண்பர்களோட, நல்ல உறவுகளோட, நல்ல குடும்பம் நடத்திக்கும் போது உங்க முகத்துல வந்து ஒரு தேஜஸ் வரும், ஒரு கலை வரும். உங்களை பார்த்தா கிட்ட வரமாட்டான். திருடன் கூட உங்கள்கிட்ட கிட்ட வரமாட்டான். அவனுக்கு இனம் புரியாத ஒரு இது, நம்முடைய ஆற்றல், நம்முடைய ஆறா விரிவடைஞ்சு அந்த ஒளி வட்டம், அந்த ஒளி கதிர் வந்து நம்ம எதிரி நம்ம கிட்ட வராம தடுத்துரும். அது ரொம்ப மாயாஜாலமா இருக்கும் அந்த விஷயம்.
அவன் அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ணிடுவான், நான் வா பாக்குறேன் செய்வான். நேரம் வந்து நின்று நம்மளை பார்த்தா கட்டம்னு காலில் வந்து போயிட்டே இருப்பான். என்ன சாமி சொல்றீங்க, என்ன சார் சொல்றீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன உதவி பண்ண அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுக்குவான். ஆனா நீ வன்மமா இருந்தீங்கன்னா உன் முகத்துல அந்த வன்மமான குணமும் வன்மமான மனசு வன்மமான அந்த ஒளியாற்றல் ஒளி முகம் வந்து இருக்கும்போது உனக்கு சும்மா உனக்கு சம்மந்தம் இல்லாத எந்த ஒரு தொடர்பு இல்லாத கூட அவனை பார்த்தா வெறுப்படிவான், கருப்பாவான். உன்னை பத்தி யாருன்னா அவங்ககிட்ட கேட்டா உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லுவான். ஏன் சொன்னா அவனுக்கே தெரியாது, உன்னை பார்த்தாலும் பிடிக்காது அவனுக்கு. காரணம் என்ன கேட்டினா நம்முடைய அந்த எண்ண அலைகள் நம்ம உடலில் இருக்கிற அந்த ஆறா அந்த ஒளி வட்டம் அந்த ஒளி ஆற்றல் அது அப்படி அமைஞ்சிடும். இதுதான் ஆன்மீகம். இதுல இருந்தா இப்படிதான் வருது ஆன்மீகம். அப்ப இந்த துன்பம் வர்றதுக்கு இதெல்லாம் பாருங்க எப்படி எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. இந்த துன்பம் நமக்கு ஏன் வருது, துன்பம் யாராவது நம்மளெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கணும். ஒரு செயல் செய்யும்போது ரொம்ப பேர் இன்பமா இருக்கும், யாருக்குமே கிடைக்காது, நமக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த கிடைச்ச பொருளே நாளைக்கு அது ஒரு பிரச்சனையா வரும்போது அது வந்து பயங்கர வலி தாங்க முடியாத ஒரு துன்பம் வருது. அப்ப வெளியே சொல்ல முடியல, செய்ய முடியல, அப்ப சந்தோஷப்பட முடியல. அதனாலதான் சொல்றேன், துன்பமும் நிரந்தரம் கிடையாது, இன்பமும் நிரந்தரம் கிடையாது. எது மேலேயும் ஆசை, ரெண்டு மேலும் ஆசை வைக்காதீங்க. இந்த பூமியில ஆடுறதுக்கு பணம் தேவை, அந்த பணம் மட்டும் நியாயமா சம்பாதிக்கிற மாதிரி பாருங்க. உங்க பாட்டு நீங்க நமக்கு நீங்க இந்த தோணும், இந்த பணம் நமக்கு இது போதும் இந்த குடும்பம் நடத்துக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க வாழ்ந்துட்டே வந்தீங்கன்னா இறைவன் ஒரு நேரத்துல உங்களை வந்து அந்த பொருளாதாரத்துல முன்னேறதுக்கு பெரிய ஆளாகிறதுக்கு சில வழியெல்லாம் கண்டிப்பா டெஃபினட்டா கொடுப்பாரு. அது மாதிரி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, சாதாரணமா இருந்தவங்களாம் இருக்காங்க. இன்னைக்கு வந்து சாதாரணமா இந்த ரிக்ஷா தள்ளிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு அமைச்சரா இருக்கும். யாருன்னா தெரியுமா அவங்க? எப்படி ஆனாலும் தெரியுது, பல ஆயிரம் கோடிக்கு அவன் வந்து அதிபதி. அவன் கொள்ள அடிச்சான் ஏமாத்தினான், அது அப்புறம் அது கூட அவன் திறந்தது பண்ணான், ரைட் ஓகே சொல்றேன் நான். அதனால இன்பமும் துன்பமும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால ரெண்டுத்துல ஆசை வைக்கணும். இன்பத்துக்கு நீ எப்போ ஆசைப்படுறியோ அந்த ஆசை பேராசை ஆச்சுன்னா அந்த பேராசை உனக்கு துன்பத்தை கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும், கண்டிப்பா அது நடக்கும். ஒரு செயல் செய்தா அது ஒரு வினை புரியும், கண்டிப்பா புரியும். அப்படி அதனால வந்து பெண்கள் கிட்ட சில குணம் இருக்கு. நீங்க செய்யாத தவிர நீ செஞ்சு நீ சுட்டி காட்டினா அந்த தவிர அவங்க செஞ்சுருவாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி வாக்குவாதத்தெல்லாம் ஈடுபடக்கூடாது. பெண்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கோயிலுங்களை போய் பாருங்க, தெரியும் அவங்க கஷ்டத்தை சொல்றது. என்கிட்ட சொல்லுவோம், அவங்க விஷயத்த வெளியே சொல்ல முடியாது, அவங்களுடைய பர்சனல் ரகசியத்தை நம்ம சொல்லக்கூடாது. அப்ப துன்பம் நம்ம கிட்ட தான் வருது. இந்த துன்ப விளக்கத்துக்கு தான் நம்ம ஜீவசமாதிகள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜீவசமாதிகள் சொல்ல. சில பேருக்கு சில பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி சில கோயிலுங்களுக்கு போங்க. எல்லா ஜீவசமாதியும் இருக்கு. அதுல ஆற்றல் இருக்கிற ஜீவசமாதி இருக்கு, ஆற்றல் இல்லாத ஜீவசமாதி இருக்கு. சில காலம் ஆற்றல் இல்லாம இருக்கும், சில காலத்துல அது ஆற்றல் உருவாகி மறுபடியும் அது வேலை செய்யாம இப்படியெல்லாம் பல விஷயம் இருக்கு. ஆனா ஜனங்கள் அப்படி கிடையாது. அவன் தேவைக்கு மாத்திரம் வந்து போய் அது வந்து ஒரு மாதிரியா பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அங்க போயிட்டு அந்த ஆற்றல்லாம் அங்க அந்த மனிதனா இருந்து ஒரு மகானா சித்தரா ஆகி அங்க ஐக்கியமா இருக்காரு. அவருடைய ஒளி உடல் அந்த ஒளி வட்டம் ஒளி ஆற்றல் அங்க உலாகிட்டு இருக்கு. அவரு இருக்கும்போது என்னென்ன செயல்கள் செஞ்சுட்டு இருந்தாரு, என்னென்ன நன்மைகள் செஞ்சுதோ அது செய்வாங்க. அப்ப நம்ம அந்த ஒளி ஆற்றல் ஒளி உள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளும் போது நீங்க உங்க ஆத்ம ரீதியா தான் நீங்க தொடர்பு கொள்ள முடியும். உடனே நீங்க கூப்பிட்டா நேரம் வந்தோம்னு சொன்னோன்னா நம்ம அதுக்கு தான் தகுதியால இருக்கணும். அது தகுதியா நீ ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். அவன் எவ்வளவு தப்பு பண்ணிருப்போம், எவ்வளவு செய்யக்கூடிய செயல் செஞ்சிருப்போம். அப்ப இருக்கும்போது அவங்க போய் எப்படி மகான்ல கூப்பிட்டு வாங்க சாமி என் கனவுல வாங்க, நீங்க நேரம் வாங்க சொன்னா எப்படி வருவாங்க சொல் பார்க்கும். அவ்வளவு முக்கியத்துவமான ஆளா, அவ்வளவு நல்லது புண்ணியம் பண்ணிட்டுமானப்போ அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கிடையாது. நீ வந்து சரணாகிதியாய், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னோட அட்வைஸ் ஐயா, நீங்க பாத்துங்க என்னுடைய பிரச்சனை, என்னோட துன்பத்துக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு இதுதான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிதான் தெரிய வேண்டியது பார்த்துங்க. ஆனா கொஞ்ச நாள் காலம் இருக்கும். உனக்கு கர்மாவை பொறுத்து தான் அவங்க செய்வாங்க. கர்மா வந்து அப்ப உனக்கு நல்லதான் பண்ணுவாங்க. உனக்கு எப்ப செய்யணுமோ அப்பதான் செய்வாங்க. அப்ப செஞ்சாதான் நீ கரெக்டா இருப்போன்னு அவங்களுக்கு தெரியும். உடனே செஞ்சுட்டா நீ சும்மா இருக்க மாட்டேன்னு தெரியும். எதனா உனக்கு பண்ணுவேன், மற்றவங்களுக்கு உபத்திரம் பண்ணுவேன், அதனால பண்ண மாட்டான். அதை நிதானப்படுத்தி பொறுமைப்படுத்தி பொறுமையா தான் உங்களுக்கு செய்வாங்க. கண்டிப்பா செய்வாங்க. நீ உண்மையா இருந்தால் கண்டிப்பா செய்வாங்க. அப்ப நேர்மைக்கு புறம்பா நீ எதுவுமே செய்யாத நீ உன் வாழ்க்கைய மனிதனாகவே நீ வாழ்ந்தியன்னா இறைவன் உன்னை தேடி வருவான்.
அதுதான் உண்மை. நீ தேடி போறது பெரிய விஷயம் கிடையாது. அவரும் உன்ன தேடி வரணும், அதுக்கு என்ன வழியை பார்க்கணும். அப்ப யாரு நீ நீ உண்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், பொய் பேசக்கூடாது அப்படின்னா. எங்க சாமி நீ நல்லவனுக்கே காலம் இல்லை, நியாயமா இருக்குதான் துன்பம் வருது அப்படின்னு சொல்லுவோம். வரும், உன்னை சோதிப்பார்கள், இதெல்லாம் சோதிப்பார்கள். நீங்க சொல்றது உண்மைதான். கெட்டவன்லாம் நல்லா வாழ்வான், தப்பா பண்றவன பணக்காரன் ஆயிரம் அனுபவிக்கிறான், நம்ம கண்ணு முன்னாடி நல்லா இருப்பான். அவனுக்கும் ஒரு நேரம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பான். கண்டிப்பா டெஃபினட்டா 100% கொடுப்பான். ஆனா நல்லவனுக்கு அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் துன்பத்தை கொடுத்து அவனை பக்குவப்படுத்தி அவனை அந்த தாங்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்து இந்த கெட்ட விஷயங்கள் ஈடுபடாத அளவுக்கு அவனை செம்மைப்படுத்தி அவனை ஒரு நல்ல ஒரு ஆன்மாவா உருவாக்கி அவனுக்கு நல்லது கொடுப்பான். அதுதான் அவர்களுடைய வேலை. இதெல்லாம் சும்மா அல்ப வேலை. அந்த நேரத்துக்கு போறது, பொண்ணு கல்யாணம், உடம்பு சரியில்லை, வேலை கிடைக்கணும் சொல்றதெல்லாம் இதெல்லாம் சும்மா அவ்வளவுதான். நீ கேட்கறதே கடவுள் எவ்வளவு பெரிய ஆள், அவர்கிட்ட கேட்கற விஷயம் பெரிய விஷயமா கேட்கணும். அதை விட்டு சின்ன சில்லி வேலை போய் கேட்டு இந்த மக்கள் அப்பாவியா இருக்கிறாங்க. கேட்கறது கூட கேட்க தெரியல, அப்பாவியா இருக்கிறாங்க. சரியா கேட்க தெரியல. ஒரு வாட்டி கேட்டாலும் ஸ்டாண்டர்டா லைஃப் ஃபுல்லா நம்ம மறுபடியும் எதுவும் கேட்கக்கூடாது. இதை வச்சு நம்ம வாழ்ந்து நம்ம நல்லா இருந்து நம்ம 4 பேருக்கு நல்லது போடணும் சாமி பேரை சொல்லி அப்படின்னு நினைக்கணும். அதை விட மாட்டாங்க. இந்த நேரத்துக்கு நாளைக்கு போய் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, அவன் கணக்கான ஆகி அழிஞ்சிடணும், இப்படியெல்லாம் போய் நினைக்கிறாங்க. அப்ப எங்கிருந்து நீ நல்லா இருக்க முடியும்? உன் மனசை சுத்தம் பண்ணும். மனசுல இருக்க அந்த அழுக்கு எடுத்து வெளியே போடு. அந்த கெட்ட எண்ணம், அந்த கோபம், கண்மம், துரோகம், குரோதம், நம்பிக்கை துரோகம், இதெல்லாம் எடுங்க மனசுல. அது வரும் உங்களுக்கு, அடிக்கடி வரும். உங்களுக்கு தெரியாது. சில பேச்சு, சில விஷயங்கள் பேசுவோம், அது அடிக்கடி உங்களை பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் தூக்கணும். எது போனாலும் நீங்க கவலைப்படணும். இறைவன் எவ்வளவு பெரிய ஆளு, சித்தர்கள் எவ்வளவு பெரிய ஆளு, மகான்கள் எவ்வளவு பெரிய, அவன் காலங்காலமா இருக்க போறவங்க, நம்ம இடையில போக போறவங்க. அவர்கிட்ட போய் நீ என்ன கேட்கணும்? கேட்டா அவரே பயந்துடணும், அப்படி மாதிரி கேட்கணும். அப்பதான் உனக்கு வித்தியாசமா வாப்பாரு. அதை விட்டு சிம்பிளா பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் ஆகணும், மருமகன் சொன்ன பேச்சு கேட்கணும். எப்படி பொண்ணு சொன்னா மருமகன் சொன்ன பேச்சு கேட்கணும், மாமியார் சொன்ன பேச்சு கேட்கணும். அங்க மாமியாருக்கு ஒழுங்கா சோறு போட மாட்டாங்க, ஒழுங்கா கவனிக்க மாட்டாங்க, பெத்த தாய் தேப்பனை கவனிக்க மாட்டாங்க. இவ்வளவு தவறு பண்ணி வச்சுன்னா உனக்கு துக்கம் தான் வரும், துன்பம் தான் வரும், கவலை தான் வரும். இதுக்கு போறாமே மெயின் அடிப்படையா வருது இந்த துன்பம் வர்றதுக்கு காரணமே. எப்ப நீ போராமப்படுற, பேராசைப்படுற, கோவப்படுறன்னா நோய் உடம்புல வந்துடும். நோய்னா உடனே மறுநாளே வந்துடாது. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அணுவணுவா கெடுத்துட்டு வரும்னே. அது ஒரு கட்டத்தை தான் உடம்பு சோர்வு அடைய வச்சு உனக்கு பல பிரச்சனைகள் வந்துடும். அப்படி எந்த செயல் செய்ய முடியாது. அப்போ உனக்கு வர பிரச்சனை, நல்ல பிரச்சனை கூட உனக்கு துன்பமா தெரியும், உன்னை தொல்லை பண்ற மாதிரி தெரியும், கவலைகள் அதிகமா இருக்க மாதிரி தெரியும். உன்னால தாங்க முடியாது, அந்த சக்தி இல்லை அந்த நோய் நொடி வந்தனால. அதனாலதான் அந்த துன்பம். மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. நீங்க ரொம்ப ஒண்ணுமே, இந்த வாழ்க்கையே ஒண்ணுமே கிடையாது. நீ அந்த சூட்சும புரிஞ்சிச்சுன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா ஜீவராசியும் உணவு கொண்டிதான் ஓடியும் கிடையாது, வேற எதுவும் ஓடல. அது உணவு குடிச்சு பாட்டு சைலண்டா கிடையாது, சைலண்டா பாடுகிறோம். மனுஷன் வண்டிதான் நான் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு நமக்கு நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு பேரம்பேத்திக்கு 3 தரம் 4 தரம் சம்பாதிக்க ஓடுறான். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதனால இந்த துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் நாமளும் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையும், நம்ம இருக்கிற சூழ்நிலையும், நம்ம கூட பழகிற ஆளுங்களும், மனிதர்கள் வச்சுதான் நமக்கு எல்லாம் வருது. அதனால அதை மறந்துட்டு, அதை பெருசா எடுத்துக்காம, உன் நிலையை வச்சுக்காம, அதை ஓரம் கட்டிட்டு நம்ம ஒரு இலக்கு நம்ம போறோம், நேர்மையான போனா அதை கடந்து போயிட்டே இருக்கணும். நீங்க அது போக இது கொஞ்சமா கம்மியாயிடும். நீங்க இதே உட்காந்து நீங்க இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆகாது. துன்பம் நிறைந்த வாழ்க்கை, வருத்தம் நிறைந்த மனநிலை, நோய் நிறைந்த உடல், அல்லல் படும் வாழ்க்கையே உனக்கு அமையும். அப்போ இந்த உடலை நீங்க நல்லா வச்சுக்கணும்னா ஆத்மா சந்தோஷமா வச்சுக்கணும். ஆத்மா சந்தோஷம், உடல் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் நீ எடுக்கிற சிந்தனைகள், சிந்திக்கின்ற சிந்தனை, செய்கின்ற செயல்கள், அது அறிவுபூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்காக உகதான் உங்களுக்கு அமையும். அப்ப நல்ல வாழ்க்கை வாழலாம். இந்த துன்பம்லாம் ஒன்றும் வராது. துன்பம்னா என்ன? துன்பம்லாம் கொஞ்ச நேரம் தான். துன்பம் அடுத்த செகண்ட் மனசுதான், மனம்தான். துன்பம் இன்பம்னு உனக்கு காட்டுறது யாரு? அந்த மனசு தானே.
அதுக்கப்புறம் தான் அந்த துன்பம் வந்து ஒரு வழியா மனசுல வழி அங்கதானே வருது. துன்பம் எந்த இடத்துல இருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லு பாக்கலாம். சட்டப்பட்ட உடம்புல இருக்கு, முடி இப்படி விட்டா இப்படி இருக்கு, தாடி இப்படி விட்டா இருக்கு. துன்பம் எங்க இருக்கு? எப்ப வந்தது? இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க துன்பப்பட்டிருக்கீங்களா? பாருங்க. அந்த துன்பம் அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? இப்ப அந்த துன்பம் எங்க போச்சு? எப்படி போச்சு? ஏன் இப்ப அதை பத்தி நடக்கல? இப்ப அதே துன்பம் வந்து நீ சமாளிக்கிறதுக்கான திறமை உங்களுக்கு இருக்குல்ல? அப்படிதான் இருக்கு. அதனால துன்பப்பட வேண்டியதில்லை. நீங்க மெயினா மத்தவங்க பேச்சு பேசாம இருக்குது, தேவையில்லாத பேச்சு பேசாம இருக்குது, தேவையில்லாத இடத்துக்கு போகாம இருப்பது, அதுவே பாதி பிரச்சனை உங்களுக்கு வந்து அவங்களை வெளியே எடுத்துட்டு வந்து தேவையில்லாம இன்னொரு கதையை பேசுறது, இன்னொரு பேச்சு பேசுறது, இன்னொரு மணிக்கிட்ட. அப்போ அவங்க அப்படிதான் இருப்பாங்க. மற்றவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஏதோ ஒன்று பேசினு இருப்பாங்க. அதுதான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது பேசுற நல்ல பேச்சா பேசணும். உடல் ஆரோக்கியத்துக்கு தேவைக்கூடிய விஷயம், நம்ம குடும்பத்துக்கு தேவையான விஷயம், இந்த உலகத்துக்கு நம்மளால எதுனா செய்யக்கூடிய ஆலோசனை பேசுறப்படுற விஷயமா இருக்கணும், பேசப்படுற விஷயமா இருக்கணும். ஒரு ஜீவராசிக்கு நல்லது செய்யற விஷயமா இருக்கணும். வாழ்க்கையை எப்படி வாழ போறோம், எப்படி வாழணும், எது அப்படி பேசக்கூடிய விஷயங்களும் பேசலாம். அதை விட்டுட்டு ஒரு தெருவில் வந்து ஒரு சொந்த பந்தத்தை பத்தி பேசுறது, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசுறது, வேலி எகத்தாலம் பேசுறது, அவங்க பசங்க இப்படி ஆயிட்டாங்க, இவங்க பசங்க ஓடி போச்சு, அப்படி இப்படி தேவையில்லாம் பேசி மனசை கெடுத்து நீங்களே கெடுத்துக்கிறீங்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வா போலாம், கோயிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு அங்க போலாம், இங்க போலாம்னு சொல்லிட்டு அங்க போறது. 4 வாட்டி போயிட்டு வந்து என்னடா போய் காசு தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அது மாதிரி என் கூட இருக்கிறாங்க நிறைய பேர். நம்மகிட்டயும் வருவாங்க, நம்மகிட்டயும் பார்ப்பாங்க. நம்ம இல்லாம வெளியில போயிட்டு சாமி இங்க நம்மள குருன்னு வாங்க, அங்க போயிட்டு அங்க குருன்னு வாங்க. அது மாதிரி போவாங்க. அது மனுஷன் அப்படிதான் இருப்பான். இங்க விட்டு அங்க வர மனம் வந்து குரங்கு வந்து குரங்கு மனம் வந்து தாவும், மரம் விட்டு மரம் தாவிட்டே இருக்கும். அது எங்கன்னா போய் ஒரு சின்ன மரத்துல தாவிச்சுன்னா கிளை உடஞ்சி கீழே வந்துச்சுன்னா ஐயோ நமக்கு அக்கறைக்கு இக்கறை பச்சுன்னா அதே டக்குன்னு காலைக்கு பறிச்சு எந்த மரத்துல வெயிட்டா உட்காந்துருமோ அங்க வந்துடும். இப்படிதான் இருக்காங்க. இது என்ன பண்ண முடியும்? மனிதன் அவன் நினைக்கிறான் அப்போ நல்ல மனசு இல்ல, நல்ல எண்ணம் இல்ல, நல்ல சிந்தனை இல்ல, அவன் ஒரு கொள்கை இல்லாம இருக்கிறான், அவன் யாருன்னு தெரியாம இருக்கிறான், இல்ல அவன் யாருன்னு சிந்திக்கிறதுக்கு கூட அந்த சக்தி இல்லாம இருக்கிறான். அப்படி அவன் கர்மா வந்து வாங்கிட்டு வந்து பிறந்திருக்கிறான். அப்படிதான் நாங்க நினைச்சு விட்டுருவோம். ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி சொல்லுவோம், கேட்கலையா விட்டுருவோம். ஒரு ரைட் அவன் கர்மா வந்து ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது, இது யாரும் சரி செய்யறேன் இதுக்கு இல்லை, அதனால அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகான்களோ ரிஷிகளோ இல்லைன்னா ஒரு ஜோசியக்காரங்களோ அப்படியே விட்டுருவாங்க, சொல்ல மாட்டாங்க. அது கர்மா வினை, அது அனுபவிச்சுதான் ஆகும். அமெரிக்கா அந்த கர்மானா போய் பாருங்க. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், இப்படி சொன்னா புரியல எனக்கு. ஒரே குடும்பத்துல ரொம்ப ஏழப்பட்டவங்க புருஷன் பண்ண 2 பேரும் தான் போய் கூலி வேலை செய்து எடுத்துன்னு வந்து நைட்டு சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற தண்ணி ஊற்றி மத்தியானம் காலையில மறுநாள் காலைல சாப்பிடணும். மத்தியானம் சாப்பாடு கிடையாது. இப்படியாப்பட்ட தம்பதி இருக்குது. 3 பசங்களும் ஊனம் மட்டும் கண் குருடா இருந்து பிறந்து அதுங்களை வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு ரூம்ல வச்சு பூட்டி வச்சுட்டு வேலைக்கு போறது வர்றது செய்யறாங்க. இப்படி வாழ்க்கை வாழ்றாங்க. இது என்னன்னு நீங்க சொல்றீங்க? கர்மான்னு சொல்றீங்களா? என்னன்னு சொல்றீங்க? 3 குழந்தைங்க அப்படி இருக்கிறாங்க. இது என்ன பண்ணீங்க? அந்த 3 குழந்தைங்களை அது எதுவும் பண்ணாம அது வேலைக்கு ஒருத்தர் மாதிரி போய் சாமி என் குழந்தையாக போயிட்டு காப்பாரு. இப்ப அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் யாரு பார்த்துப்பாங்க? சரி, அந்த குழந்தைங்க இந்த இப்படி வளர்த்துறோம், நாளைக்கு பெருசாகி இது ஒன்னா பண்ண போகுது. அந்த கர்ம அனுபவிக்கு வந்துருக்கு. இப்படி எல்லாம் கண்ணு தெரியாம, காது கேட்காம, ஊமையாவா, கை கால் இல்லாம இப்படி வந்து இந்த பூமியில பிறந்து நீ அனுபவிக்கணும். இந்த தாய் தாப்பனுக்கு அவங்க கர்மா கழிக்கிறதுக்கு இப்படி அப்படி ஒரு பிள்ளைய கொடுக்கணும். இந்த புள்ள இந்த தாய் தாப்பங்கிட்ட சேவை செஞ்சு பொழைச்சி இவன் லாஸ்ட் தாய் தாப்பம் போனப்பறம் இவன் லோல் போட்டு போகணும். இப்படின்னு ஒரு கர்மா குத்துரு. என்ன சாமி அப்படியா கொடுக்கணும் சொன்னா அது போன ஜென்மத்துல நீ என்ன பண்ணிட்டு வந்தியோ அந்த பாவத்தை கர்மத்தின அந்த மதம் போற இதெல்லாம் பறக்க. அப்ப ஆடு மாடு எல்லாம் கட்டி எதுவுமே ஊனம் முட்டுறது பிறக்கல, கண்ணு கூட்டா பிறக்கல, எதுவும் செய்யலையே. இப்பதான் அதோட உணவு பழக்கெல்லாம் மாறிடுச்சு. நாய்களுக்கு இதுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு மரமான மாட்டப்பட்ட உணவெல்லாம் சாப்பிட்டு இப்போ இந்த கை கால் கம்மியா பிறக்குது, ஒரு கால் எக்ஸ்ட்ரா பிறகுது பாருங்க. எந்த ஜீவராசி பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு சதனம் கோழி வளங்க, நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமே போட்டு பாருங்க. அது நல்லா முட்டை விடுது, நல்லா குஞ்சு பேரு நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கு. ஆனா நம்ம தான் கேட்டு அப்படி நடக்குது நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் சொன்னதுல வந்து லட்சத்துல அதுல கோடியில 1000த்துல அது 100ல 100ல
அப்புறம் ஒண்ணுல கடுகு, அவ்வளவுதான் நம்ம சொல்லிடுவோம். அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்மள ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம ஓடாத ஓட்டம் ஓடிட்டே இருக்கிறோம். பணம்னு ஓடுறோம். ஓடி பணம் சம்பாதிச்ச அப்புறம் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் நம்ம டங்குன்னு அடிக்கும். நம்ம எதுக்காக ஓடணுமோ, எந்த பொண்டாட்டி பிள்ளைங்க ஓடணுமோ, இல்லை பிள்ளைங்களுக்கு படிப்பு ஓடணுமோ, அவங்க ஆரோக்கியத்துக்கு ஓடணுமோ, அவங்களே நாளைக்கு நம்மளே கேள்வி கேட்டு ஞானத்தை வர வச்சிருவாங்க. நீ என்ன பண்ண, நீ சரியா பண்ணல அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தையில முடிஞ்சிடும். இது வரும் எல்லாருக்குமே சோதனை. எல்லாருமே மனுஷனுக்கு வந்து எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் வந்து துக்கம், வறுமை எல்லாம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இந்த கடவுள் என்னையே சோதிக்கிறாங்க, இன்னும் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ரூம் போட்டு இவங்களுக்காக யோசிக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன தப்பு பண்ணன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு ஏன் இப்படி வந்து ஆனால் தெரியும், மனசுல வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா சில மகான்கிட்ட அவங்கள்ட்ட போகும்போது, நான் ஒண்ணுமே பண்ணல சாமி, எல்லாரும் நல்லது போனேன், வர வீட்டுக்கு வர விருந்தாளிகளாம் சாப்பாடாக போயிட்டு நல்லா கவனிச்சேன், நல்லா பசங்க துணிமணி நேற்று கொடுத்தேன், நல்லா பண்ணேன், எல்லாம் சொந்தக்காரெல்லாம் பண்ண, வேற யாருக்கு பண்ண, உண்மையா கஷ்டப்படுறவங்க கொடுத்துருக்கணும்ல. இப்போ மாமியாரை நல்லா பார்த்துட்டா, ஐயோ அப்படி பார்த்துட்டேன், அப்படி அப்பட்டமா போய் சொல்லுவாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியும், அது இறந்து போட்டு ஆத்மா நீங்க உட்காந்து ஆவியா, எனக்கு சோறு போடல, தென்னையில போட்டுட்டு சோறு போடல, என் புள்ள இருக்கும்போது ஒரு மாதிரியா பார்த்தாங்க, புள்ள இல்லாத ஒரு மாதிரி பார்த்தாங்க, எனக்கு வந்து சாப்பாடு இல்லாம தான் அல்ப ஆய்ச்சலா போய் சேர்ந்துட்டேன், அப்படி போய் பேசுவோம். அப்ப எங்களை மாதிரி ஆளுங்களாம் எவ்வளவு உஷாரா இருக்கணும் பாருங்க. ஏன்னா அவங்க செய்யல, அது வந்து தப்புன்றது அவன் உணர மாட்டேறாங்க. அப்ப எப்படி இவங்க பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்காது. அதுதான் துன்பமா நிற்கும். வடு மனசுல வடுவா வந்து நின்றோம். அந்த வடுவே உன்னை நோய் நொடி உருவாக்கி உன்னை சித்திரவதை பண்ணி உன்னை கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு கொள்ளும். இப்படியாப்பட்ட கர்மாக்களையும், இப்படியாப்பட்ட துன்பங்களையும், இப்படியாப்பட்ட வலிகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே இடம் ஜீவசமாதி தான். அதுலயும் நம்ம கனகம்பட்டி மூட்டை சாமி அதுல ரொம்ப கை தேர்ந்தவர். கண்ணீர் விட்டுட்டாங்கன்னா பெண்களுக்கு வந்து அவர் செஞ்சிருவாரு. நான் வேற நிறைய பேருக்கு இப்படி சொல்லிடுறேன். நிறைய பேர் போறாங்க, அங்கிருந்து அங்க போன் பண்றாங்க, சாமி நீங்க சொல்லிடுறீங்க, எல்லாம் அங்க வந்து இங்க இப்படி கேக்குறாங்க, அப்படி பண்றாங்க, இது கேக்குறாங்க, சாமி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னா கேக்குறாங்க அப்படின்றாங்க. அதனால அவர் செய்யறாரு. உண்மை அது என்னை பொறுத்த அனுபவத்துல ரொம்ப உண்மை. நான் நிறைய ஜீவசமாதி போவேன். அவங்க கூப்பிட்டாதான் போவேன், கூப்பிடாம போக மாட்டேன். என்னடா அதை அவங்க கூப்பிட்டா போவேன் அப்படின்னு சுவாமி ரொம்ப திமுராசன. உண்மைதான். அவங்க எனக்கு அங்க வர சொல்லி எனக்கு அனுமதி கொடுத்தாதான் நான் போவேன். அது சூட்சும ரூபத்துல எனக்கு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல கண்டிப்பா நான் போவேன், வருவேன். அதனால ஜீவ சமாதிகள் போய் கோயிலுக்கும் போங்க. கோயில் வந்து பாரம்பரியம் மிக்க கோயிலுக்கும் போங்க. பாரம்பரியம் மிக்க கோயில்ல தான் அந்த பஞ்சபூத ஆதிக்கங்கள் எங்கெங்க எந்தெந்த இடத்துல அதிகமா குவிக்கப்பட்டிருக்குதோ அந்தந்த இடத்துல அந்தந்த தெய்வங்களை வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல போனோம். அப்போ வாயு பிரச்சனைனா காலாஸ்திரி போகணும். ஒரு நெருப்புனா அண்ணா திருவண்ணாமலை போகணும். இப்படி பல வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது அது நம்ம நிவர்த்தி ஆகும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி தேர்ந்தெடுத்து நீங்க பண்ணணும், செய்யுங்க. ஃபர்ஸ்ட் சொல்ற யாரெல்லாம் ஒருத்தர் பிடிங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஒரு ஆள் சொன்னது முழுசா செய்யுங்க. யாரோ ஒரு ஜோசியர் சொல்றாரோ, ஒரு சித்தர் சொல்றாரோ, அதை செய்யுங்க, பொறுமையா செய்யுங்க. கண்டிப்பா அவங்க நடக்கும். அந்த கர்ம வினை தீரும் போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நடக்கும். அதை விட்டுட்டு நீங்க காசு செலவு பண்ணி கால் சுத்திட்டு அங்க சுத்திட்டு பண்ணினா எதுவுமே உங்களுக்கு ஆகாது. அந்த கோயில், சித்தருங்கள், ஜீவசமம் இவனை உங்களுக்கு வெறுப்பு வரும். அப்படி போகக்கூடாது. நமக்கே நம்ம பிச்சை தான் கேட்க போறோம். நம்ம செய்த தப்புக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படி போனோம். நீங்க போய் அவளை செய்யணும், அவங்க செய்யணும், எனக்கு அதிகாரம் பண்றதோ, மனசுல வந்து நீ அவங்கள புகழ்ந்து பேசி நீ எதனா நம்ம வாங்கிக்கலாம் நினைக்கிறதா தப்பு. அதை செய்ய மாட்டான். உங்கள்கிட்ட அன்பு, உண்மையான அன்பு தான் எதிர்பார்க்கலாம். நீ டெம்பரவரியா நீ எதனா சொல்லி ஏமாத்தி யாரும் வாங்கி ஓடி போலாம் நீ நினைப்பேன். அப்படிதான் இருக்கிறாங்க மக்கள். ஒரு வாட்டி போனா இப்ப கல்யாணம் ஆகணும்னு போறோம் வச்சுங்க, சாமி 3 வாட்டி வந்து சாமியை கல்யாணம் ஆகணும் சொன்னா 3 வாட்டி போவாங்க, கல்யாணம் ஆகிடும். சாமி கல்யாணம் ஆனா அப்படியே தாலி கழுத்துமா அப்படியே நேரா வந்து நம்ம கோயிலுக்கு வரணும் இல்லையா, கல்யாணம் 1 மாசத்துல வரேன்னு சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் சாமி வேலை அதிகமா இருக்குது, மருவுக்கு போனேன், அது மாமியாருக்கு போனேன், இப்படியே காலத்தை விட்டு போக மாட்டாங்க. இப்படிதான். அதெல்லாம் அந்த தெய்வ விஷயத்துல மாத்திரம், சித்தர விஷயத்துல மாத்திரம், தெய்வத்துல கூட நீ ஏமாத்திர சைலண்டா இருப்பாங்க. இந்த சித்தர விஷயத்துல மாத்திரம் வாக்கு கொடுத்துட்டு நீ வாக்கு காப்பத்துல உன்னை பண்ண பயங்கரமா செஞ்சு விடுவாங்க. உன்னை தாழ்ச்சி எடுத்துருவாங்க, உன்னை விட மாட்டாங்க.
ஏன்னா அவங்க சும்மா இருக்கலாம், அவங்க மனசை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. அவங்க வந்து உண்மையானவங்க நல்லவங்க தான் பக்கத்துல வச்சு நடப்பாங்க. நீ வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு செஞ்சுட்டு நான் பண்றேன் செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க அது தேவை கிடையாது. நீ வந்து நீ சொன்னது காப்பாத்தல, நீ கேட்டல நான் செஞ்சல அப்படின்னு பார்ப்பாங்க வீம்புக்கு. அது மாதிரி தெய்வங்களுக்கு மாத்திரம் வாக்கு கொடுத்தா நீங்க கரெக்டா காப்பாத்திடணும். ஜீவ சமாதி போய் நீங்க சொல்ற விஷயங்களை நீங்க காரி சாதிக்கிறப்ப என்னவோ அதை பண்ணணும். உங்ககிட்ட இல்ல உண்மையா இல்லைன்னு சொன்னா அது வேற, அது தெரியும், ஆனவங்க அவங்களுக்கு தெரியும். ஆனா உனக்கு அடுத்தது வேலை வந்துடுச்சு, நேரத்தை கடத்துறது, அப்புறம் போய்க்கலாம், நம்ம சாமி தானே அப்படிலாம் பண்ணினா அதுக்கப்புறம் அவங்க நான் உன்னை வேற வரும்போது அப்போ உன்னை வச்சு செஞ்சுவாங்க. சித்தருங்கன்னா ஒன்றும் பழி வாங்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா செய்வாங்க. கேட்டவனை வளர விட மாட்டாங்க. வளர விட்டா 10 பேர் உபத்திரம் பண்ண சொல்லிட்டு அவனை டப்புன்னு தட்டி வச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியாது. நான் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், அதுக்குதான் சொல்றேன். நான் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒருத்தர் அப்படிதான் ஒரு 10-15 லட்ச ரூபா ஒருத்தர் பணம் கொடுக்குறது வரல, கொடுத்த பணம் வரல. அப்புறம் வந்தா நாங்க இது மாதிரி போயிட்டு வாங்க, ஒரு 3 வாட்டி போயிட்டு வாங்க, செவ்வாய் காமிச்சா அவங்க கும்பிட்டாதான் பணம் வந்துடுச்சு. பணம் வந்தானே நம்ம வாட்டி கோயிலுக்கு போயிட்டு அது பண்ணா அது பண்ண இவரே சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலை. ஆனா போல சாமி வேலையா இருந்துச்சு, சாமி போக முடியல சாமி, அடுத்த வாரம் போகலான்னு இருக்கேன், அடுத்த வாரம் போகலாம், இப்படியே சொல்லிட்டே இருந்தேன். கரெக்டா நான் வாங்கின அந்த 15 லட்ச ரூபா காசுக்கு வீட்டில் உடம்பு சரியாமல் போய் ஒருத்தருக்கு இப்போ 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணி இப்போ போடியாக உட்காந்துருக்கிறான். கோயிலுக்கு போனால் கையில் காசு இல்லாம வச்சாங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. சாமி இப்போ என்ன பண்ணுறதுன்னா நீ ஒன்றும் பண்ண விடப்ப நீ வீட்டிலே இருப்பான்ட்ட. என்ன சாமி சொல்றீங்க, அப்படி தப்பு பண்ணிட்டு வர உனக்கு மறுபடியும் செய்வேன் நானு, உனக்கு அதான்டா உனக்கு தண்டனை, உட்கார்றா போய் அப்படின்ட்டு. திமிரு அதெல்லாம் மனுஷனுக்கு. நீ ஒரு சித்தமார்கிட்ட போனேன்னா ஜீவ சமாதி போனா ஆண்டவனும் திமிரு இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் போராம இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, வாக்கை காப்பாற்றக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். இல்லைன்னா வாக்கு கொடுக்கூடாது. இல்லைன்னா நீங்க வந்து கேட்கறதுக்கு உனக்கு அருகதையும் கிடையாது, யோகியதையும் கிடையாது, நீ போகக்கூடாது. நீ தகுதியற்றவன். நீ எப்படி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை வந்து கேட்காம நீ கேட்கறியோ அதே மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி நீ செய்யறதுக்கு உனக்கு வந்து அந்த தகுதி இருக்கணும். அந்த தகுதி இல்லாத நீ வந்து ஜீவ சமாதிலையோ சித்தர்கிட்டையும் எந்த ஒரு நீ வந்து கோரிக்கை வைக்கக்கூடாது, கேட்கவும் கூடாது. தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் நல்லவங்க பாவம் கஷ்டப்படுறவங்க போய் நல்ல விஷயம் பார்த்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட குணம் இருக்கிறோம் போகக்கூடாது. அவங்க யாரும் ஒன்று வந்து இதை செய்ய அதை செய்ய எதுவும் கேட்கல, நீங்களே தான் சொல்றீங்க வாக்குறுதிகளை சொல்லிட்டு நீங்க செய்ய மாட்டாங்க. அப்புறம் நடக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்க ஜோசிகார்ட்ட போய் பார்க்குது, எனக்கு இது நடக்கல, அங்க போனேன் அப்ப நடந்தது, அதுக்கப்புறம் போக முடியல அப்படின்னு சொல்றது போய் பாவம். அந்த ஜோசிகாரன் என்ன பண்ணுவோம், அந்த சித்தருங்க என்ன பண்ணுவோம். ஆனால் இப்படி மனிதர்களை வந்து ஒத்தி வச்சிடணும். இந்த குணம் இருக்கிறவங்களுக்குலாம் கேட்கறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ கூச்சப்படாம கேட்கறாங்களோ அதே மாதிரி செய்யறதுக்கும் தட்டு தடைகளாம செய்யணும். அந்த நேரம் காலம் டைமோட நீ செய்யணும். அதை விட்டுட்டு உன் போக்கில் நீ நினைக்கிற நேரத்தில் செய்யலாம். நீ நினைக்கிறது வந்து அப்ப காரியம் முடிஞ்ச அப்புறம் கைட்டி விட்ட மாதிரி நம்பிக்கை துரோகம் போன மாதிரி கிடக்கு. அப்ப நீ ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு நீயே செய்தி கொட்டி. இந்த வீடியோ பார்க்கறதுலாம் மனசுல தானே அப்படியே வச்சு 420 வச்சு. அது வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்ப நாங்க சொல்றோம், ஒரு இடத்துல பரிந்துரைக்கிறோம், அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றோம். அந்த கோயிலுக்கு போய் இந்த வேண்டுதல் வச்சுங்க, இது பண்ணுங்க சொல்றோம். அங்க போறாங்க, அந்த வேண்டுதல் வைக்கிறாங்க, வந்து வேலை முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் என்னம்மா போயிட்டு வந்து நான் இல்ல சாமி வேலையா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? அப்ப எவ்வளவு கோவம் வரும் நமக்கு. அப்ப இவங்க சொல்லலாமா? அப்ப உண்மையாவே ஒருத்தன் பிரச்சனைக்கு வரானா அவனுக்கு நாங்க சொல்ல மாட்டோம், இவனும் அப்படித்தாண்டா இருப்பான் நமக்கு எதுக்கு. இப்ப நாங்க சொல்லி அனுப்பணும், அந்த பாவம் எங்களுக்கு, அந்த கர்மம் எங்களுக்கு. அதை கரையத்துக்கு நாங்க செலவு பண்ணி சில கோயில் குளம் போறது, சில இதெல்லாம் பூஜை புனஸ்காரம் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க வந்து பிரச்சனையை வந்து முடிஞ்சுன்னா அப்பா டக்குன்னு கைட்டிட்டு போயிடுவோம், மரியாதைன்னு தெரியாது. அப்புறம் அதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்ல மனிதன் ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு. எப்போ ஒருத்தன் வந்து அவன் வந்து இலவசமாவோ உரிமையோட ஒரு உதவியை கேட்கறான்னா ஒருத்தங்கிட்ட அதை வந்து சில வாக்குறுதிகள் கொடுத்தா நிறைவேற்றினாதான் நீ கேட்கணும். நீ அதை கேட்கல, நீ யோசனை பண்ணிட்டு நீ வேலை முடிஞ்ச அப்புறம் நீ போயிட்டு வேலையை பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு மோசமான நன்றி கட்டன்னா எவனுமே கிடையாது. அவனை மாதிரி ஒரு மனிதன் எவனுமே கிடையாது. அவனால முடிஞ்சா நீ வந்து மனித இனத்திலேருந்து தள்ளி வச்சுக்கணும். அந்த குணம் மோசமான குணம்.
மனுஷனை ஏமாத்துறாங்க, கடவுளையே நீ எவ்வளவு கொடுக்குறீங்க, அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு. அப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட உதவி கேட்க வருவாங்க, நம்ம எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் நடக்கும், நடந்து முடிஞ்சிடும். முடிஞ்சிட அப்புறம் நம்ம எது பண்ணணும் சாமி, நீங்க எது பண்ணணும், நீங்க எதுனா ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்களா எங்களுக்காக, அது என்னென்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஒரு ஜீவ சமாதிக்கு போய் ஒரு மரியாதை நம்ம எப்படி மரியாதை செலுத்தணும்னு தெரிய மாட்டேது. ஒரு கோயிலுக்கு போய் நம்ம அதனால பலன் அடைஞ்சிருக்கோம், பலன் அடைஞ்சிட்டு அந்த மரியாதை என்னன்னு தெரியல. ஒரு ஜோசியக்காரன் நம்ம ஜோசியம் பார்த்துருப்போம், அவர் சொல்லிப்பாரு, உங்க பொண்ணுக்கு இந்த இடத்துல கல்யாணமா நல்லா சூப்பரா நடக்கும், கல்யாணம் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அனுப்புறாரு. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் அந்த அவர்கிட்ட மறுபடியும் போய் ஒரு குருமாருக்கு என்ன பண்றோமோ அது மாதிரி ஒரு வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி ஏதோ துணிமணி வச்சு கையில கொடுத்து, ஐயா நீங்க சொன்ன மாதிரியே நல்லபடியா எங்களை நடந்துச்சு, நல்ல மருமகம் கிடைச்சா, கல்யாணம் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, உங்க வாய் மூர்த்த நல்லா படிச்சுது, ரொம்ப சந்தோஷம், உங்களோட சேவையை தொடரணும், எல்லாருக்கும் எங்களுக்கு நடந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கணும், அந்த ஆண்டவங்க நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனா வேலை முடிஞ்சுன்னு எங்க இருக்குன்னு நம்ம தேட வேண்டியது, வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. இப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட எல்லாம் இப்படிப்பட்ட ஆளுலாம் வரேன். ஆனா ஆண்டவன் எங்களுக்கு அனுபவம் கற்றுக் என்கிட்ட அது மாதிரி நிறைய அனுபவம் இருக்கு. என்ன அது சொன்னா, நான் வீடியோ சொன்னா யாரோ குத்தி காட்டுற மாதிரி எனக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மைதான், அது குத்தி காட்டணும். அறிவு, அந்த புத்தி அறிவு, அந்த மனதில் எதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்லையே, வரக்கூடாது. அது மாதிரி நிறைய மகான்கள், நிறைய சித்தர்கள் அவங்ககிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க. நான் பழகும் போது இப்ப நைட்ல பார்த்தேன்னா திடீர்னு ஆன்மீக சம்பந்தப்பட்ட குருமார்கள் எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. பாத்துல ஒரு 4-5 பேர் அங்கங்க பேசுவாங்க. அவன் சொல்லுவாங்க, சாமி வந்தான் சாமி, அந்த காட்டு கட்டும் போய் அந்த மருந்து இந்த மருந்தெல்லாம் ரெடி பண்ணி அவனுக்கு சில பூஜை எல்லாம் பண்ணி அந்த நட்சத்திரம் நாளெல்லாம் பார்த்து திதி பார்த்து அந்த மூலிகை எல்லாம் பாவம் விஷயம் பண்ணி மருந்து ரெடி பண்ணி 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லைன்னு அவனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தா சாமி. அவன் எதை செஞ்சு கொடுத்தா சாமி, நீங்க சொல்லுங்க சாமி உங்களுக்கு என்னென்ன பண்றேன், என்னென்ன செய்யறேன், டாக்டர் கிட்ட போனா 10-15 லட்சம் செலவாகும், அந்த காசு உங்களுக்கு கொடுத்தா எதனா கோயிலுக்கு கீழ் கட்டுறதுக்கு என்ன கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணி அவனுக்கு அது நல்லபடியா குழந்தைலாம் பிறந்தது, நல்லா இருந்தது. ஆனா சொல்றாரு, குழந்தை பிறந்தது கூட அவன் சொல்லல, நானே கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பக்கமே வரல சாமி. இப்படி இருக்காங்க சாமி. அப்ப நம்மளோட ஆற்றல், நம்மளோட சக்தி எல்லாம் விரையும் தானே சாமி, எப்படி இது மக்களுக்கு பண்ணுவேன். ஆனால் தான் நல்லா சாமியாருங்க வச்சு செய்யறாங்க, நல்லா வச்சு செய்யறாங்க அப்படின்றாரு. அப்ப நான் ஆறுதல் சொன்னேன், நம்ம செய்யறத நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு, அதை நினைச்சு வருத்தப்படுறதோ அவங்ககிட்ட போய் நம்ம அவனுக்கு மரியாதை கற்றுக் கொடுத்து நம்ம வேலை கிடையாது. போச்சா கர்மா கழிச்சு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கு சாமி, கவலைப்படாதீங்க, நல்லவங்க மட்டும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் அஞ்சு பிச்சைப்பட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி பேசுறாங்க. இந்த மதுரையில சித்திரை மாநாடு நடக்கும் போது அதுல இருந்து வரும்போது பேசுறாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த வாழ்க்கை இறைவன் போட்ட பிச்சை. இந்த வாழ்க்கையை எப்படி நடந்தமோ நடத்தணும். முடிவு ஆரம்பம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாச்சு, முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. இது இடைப்பட்ட காலம் நடக்கிற விஷயம் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. அப்ப இந்த துன்பம் இதெல்லாம் இன்பம் இல்லாம நிரந்தரம் கிடையாது. துன்பம் ரொம்ப நிக்க ஒருத்தன் துன்பப்படுறான்னா வாழ்க்கையில அஸ்திவாரம், அதை அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போறான்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். கொஞ்ச நாள் கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், கொஞ்சம் பேர் அசிங்கப்பட வேண்டியிருக்கும், கேவலப்பட வேண்டியிருக்கும். அதெல்லாம் பொறுத்துக்கணிங்க, உங்களுக்கு நல்லா காட்டுது. நான் 100% உங்களுக்கு சொல்றேன், உங்களை அடிமட்ட ரோட்ல நிப்பாட்டிடுவாரு. நீ எவ்வளவு பெருமை பந்தாக இருந்தியோ எல்லாத்தையும் கைட்டி இருந்து ரோட்ல வச்சு பிச்சு எடுத்து நம்ம வேணா நம்ம செத்துடலாம் அப்படின்னு கண்டிஷன்ல எடுத்துன்னு வருவாரு. கடைசி கட்டத்துல ஒரு செகண்ட்ல காப்பாத்தி விட்டுறாரு. அதே 5 வருஷத்துல அந்த ஊர்லயே நீ பெரிய ஆள் ஆயிடும். நீங்க எது நினைச்சு அதெல்லாம் கொடுத்து பாப்பீங்க, இதுக்கு தானடா செத்து போறேன் எங்கடா புற அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அந்த வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து பார்ப்பேன். அப்பதான் நினைச்சே இது நல்லா இல்லை, அதையே நல்லா இருக்குன்னு நினைப்பேன். மனுஷன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், ஆனாதான் மனுஷங்கிட்ட உசாரா இருக்குன்னு நினைப்பேன். புரியுதுங்களா? அதனால உங்க துன்பங்கள் இன்பங்கள் எல்லாமே வரும் போவோம். இருந்தாலும் நம்ம கஷ்டம் நம்ம துன்பம் வரும்போது நம்ம அறிவு கொண்டு அது எப்படி நம்ம சிந்திச்சு ஒரு நல்ல ஆளுகிட்ட நல்ல மனிதர்கள்ட்ட நீங்க ஆலோசனை பெற்று உங்க வாழ்க்கையில துன்பம் வராத அளவுக்கு மன கஷ்டம் வராத அளவுக்கு அந்த பிரச்சனைகளை முடிக்க முடியுமான்னு யோசிக்குங்க. ஒரு வாட்டி இல்ல 10 வாட்டி யோசிக்க சிந்திக்க கேள்வி கேட்க உங்க மனசு ஒரு நாள் டக்குன்னு சொல்லும். அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் கண் முன்னாடி. அதுதான் நீ கண்காணிக்கணும். மெயினா எப்படி ஒரு ஜீவ சமாதிக்கு போனா அங்க சமாதி தானே இருக்கு கண்டி,
உருவம் கிடையாது, அருவமா இருக்காரு, ஆற்றல் இருக்கு. அது நீ உணரதான் முடியும். அப்படிதான் உன் கண்ணுக்கு முன்னாடி உன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வருவாங்க. உன் முன்னாடியே போயினா இருக்கு, உனக்கு தெரியாது, நீ கண்டுக்க மாட்டேன். அப்ப அது உணர ஆகுங்க. அப்ப உணர்னா காட்டும், ஓ இது வந்தா இது நம்ம பயன்படுத்த நம்ம பிரச்சனை எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு உனக்கு காட்டும். அது பயன்படுத்திக்கலாம். அப்படி அதுதான் அங்க இருக்கிற விஷயமே. அப்படி நீ சிந்திச்சுட்டு பாருங்க, வாழ்க்கை ஈஸியா இன்பமா சந்தோஷமா இருக்கும். துன்பம் வரும்போது சந்தோஷப்படுங்க. நமக்கு தான் இந்த கஷ்டம் ஆண்டவன் இப்போ ஆண்டவங்க நேரம் பார்த்துன்னு இருக்கான ஆண்டவா என்ன எனக்கு கஷ்டம் கொடுத்து சோதிக்கிறேன், எதுக்கோ சோதிக்கிறேன், என்னை பெரிய ஆள் ஆக்குறதுக்கு அந்த அந்த பெரிய ஆளானா நான் வந்து அதை எப்படி பண்றது பண்றதுக்கு எனக்கு பக்குவப்படுத்தினிக்கிறியா, அதுக்கு தான் பண்றியா, சரி சாமி நான் நீ கொடுத்த கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன், பரவாயில்ல, எந்த துக்கம் இருந்தாலும் ஏத்துக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்ல அப்ப இவன் ரெடி ஆயிட்டான். நம்ம இவன் பக்குவம் பண்ணி ஒரு காலகட்டத்தில் எத்தனை பார்த்தா இவன் உடனே ரெடி ஆயிட்டான். சரி இவங்க எல்லாம் பண்ணணும்னு பண்ணிடுவாரு ஆண்டவன். அவ்வளவுதான் சூட்சமாகுது, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. சரி பார்ப்போம், இந்த நாள் நல்ல நாளா அமையட்டும். நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு என் உள்ளார்ந்த ஆத்மாவிலிருந்து வர விஷயங்கள், நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள், மானிட உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் சொல்றேன். இது சில விஷயம் நான் கடினமாகவோ கோபமாகவோ கடிந்திருந்தாலும் இங்க மன்னிச்சுங்க, வேற வழி கிடையாது. அதுவும் நான் உண்மையா தான் சொல்லணும், பொய்யா கூட நடிக்கூடாது. இனிப்பா பேசிட்டு அப்படி இல்லை. நான் கூட ஒரு எப்படி சொல்றது, ஒரு உறவு முறையாவோ கூட பிறந்தவனாவோ உங்களாகவோ இல்லை நீங்க என்ன வந்து ஒரு ஆன்மீகவாதியோ ஒரு குருவாவோ ஏதோ ஒரு சித்தரா நீங்க என்ன பார்க்குற பார்வை பொறுத்து அது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறணும்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த காலம், இந்த ஆயுள், இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் செய்ய முடியும். இது போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இருக்கிறதுக்குள்ள ஏதோ 4 வார்த்தை மனிதர்களுக்கு நல்லது சொல்லிட்டு போகணும். மனித பிறவி அப்படிதான், அது அவ்வளோதான், அது அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும், நல்லவனா மாறி வந்து நல்ல ஆத்மா மகான் ஆகணும், பிறவியற்ற பிறவிய நிலையை அடையணுன்றதுக்காக தான் இந்த வழியெல்லாம் போறோம். அதுக்காக நீ பொண்டாட்டி புள்ளிய விட்டு குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வர சொல்ல, அதிலே போராடு. எங்க நீ இருந்தாயே அங்கதான் நீ தேடணும், எங்க தொலைச்சாயே அங்கதான் நீ தேடணும். அதுலயே நீ அதுல புரண்டு உருண்டு அதுலயே மறுபடியும் மேல வந்து ஆன்மீக வாழ்க்கையும் மனசுல வச்சு அந்த அனுபவங்களை கத்துக்கிட்டு நீ அப்படியே வரணும். நம்ம ஒன்றும் பெருசா அந்த உலகத்தை பெருசா சாதிப்பு விடுது. நம்மளோட எத்தனை கோடி மக்கள் பிறந்திருக்காங்க, பூமியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, போயிருக்கிறாங்க. அவங்களுடைய வாரிசா நமக்கு கொடுத்த வேலையினாவோ அதை செஞ்சுட்டு போவோம். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த இன்னும் கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை மட்டும் நீங்க யோசிக்கணும். அதுதான் எங்க நம்ம ஆள் இந்தியெல்லாம் சொல்றோம். அது தெரிஞ்சுங்க, புரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.